சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அப்பதான் பாட்டுக்கு மண்டபத்துல குழந்தைய வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு திரும்பியே பார்க்காம விறுவிறுன்னு தமிழ் செல்வி வீட்டுக்கு கிளம்பி போயிறாங்க. குழந்தை இங்க மண்டபத்துல இருக்கு. குழந்தைய பார்த்ததுமே சேதுவுக்கு மனசு தாங்கல. வேகமா ஓடியாந்து குழந்தைய தூக்கி கண்ணெல்லாம் கலங்கி கொஞ்சவும். அப்பதான் ஐஸ்வர்யா மாமா என்ன செஞ்சுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கத்தவும். ஏன் என் குழந்தை நான் தூக்குறேன் கொஞ்சேன். இதுல உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும். நமக்கு கல்யாணம் ஆயிருச்சு மாமா. நீங்க என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டி. இனிமேலும் நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கணும். அத விட்டுட்டு இந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த குழந்தைய நீங்க வளர்க்க போறீங்களா? அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்கவும். என் குழந்தைய நான் தான வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும். யாரு மாமா சொன்னது? இந்த குழந்தைய நீங்க வளர்க்கணும்னு இந்த குழந்தைய கொண்டு போய் அநாத ஆசிரமத்துல போடுங்க. இந்த குழந்தைய வச்சு அப்புறம் நம்ம வாழ்க்கைய எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லவும் சேது கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அறை விட்டுறாரு. ஐஸ்வர்யா அடி வாங்கினதும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. என்னடி சொன்ன? என்ன சொன்ன? குழந்தைய அநாத ஆசிரமத்துல போடணுமா? என் குழந்தைடி என் ரத்தம். பெத்த அப்பன் நான் இருக்கேன். நான் இருக்கேன்ல, என் குழந்தை எதுக்குடி அநாத ஆசிரமத்துல வரலாம் அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும். அப்ப இந்த குழந்தை நம்ம 2 பேருக்கும் நடுவுல கிடக்கும். அப்ப நம்ம எப்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லவும். இங்க பாரு, உன் கழுத்துல நான் தாலி கட்டுனது ஒரு கட்டாய சூழ்நிலை. நானா மனசு வந்து விரும்பி உன் கழுத்துல நான் தாலி கட்டவும் கிடையாது. நீயா பிளாக்மெயில் பண்ணி இங்க இருக்கிற எல்லாரும் கட்டாயப்படுத்தின ஒரு காரணத்தினால மட்டும்தான் உன் கழுத்துல நான் தாலி கட்டுனேன். இனிமேல் நான் வாழப் போற வாழ்க்கை என் பிள்ளைக்காக மட்டும்தான். இந்த குழந்தை என் வீட்ல தான் இருக்கும். நான் தான் வளர்க்க போறேன். உனக்கு இஷ்டம் இருந்தா என் கூட இரு, இல்லனா கிளம்பி போய்கிட்டே இருடி அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும். உடனே ஈஸ்வரி ஐஸ்வர்யாவுடைய அம்மா அப்பா, என்ன மாப்பிள்ளை, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. என் மகன் உங்க கூட சந்தோஷமா வாழ்வான்னு நினைச்சுதான் உங்களுக்கு என் மகளை கட்டி கொடுத்தோம். இப்ப என்னன்னா, நீங்க மூத்த தரத்துக்கு பிறந்த குழந்தைய கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த குழந்தைக்கு ஆய் கழுவுறது, ட்ரெஸ் மாத்துறது, குளிக்க வைக்கிறதுன்ற ஆயா வேலையெல்லாம் என் மக பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாடைய அம்மா அப்பா கேட்கவும். இங்க பாருங்கங்க, மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களே உங்க மரியாதையை இழந்துராதீங்க அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும். அப்பதான் மோகனா, ஐயா சேது, நான் வளர்க்கிறேன்.